ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தலைப்பு பார்த்தோம்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் யார் தேவ சித்தத்தின்படி செய்யணும்? முதலாவது, யாரு தேவ சித்தத்தின்படி செய்யணும்? இங்கே இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே சிறுவர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள் அப்படி தனித்தனியாக வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலே வேலைக்காரரே வசனம் 5 நாம் பார்க்கிறோம். வேலைக்காரரேன்னு போட்டிருக்கு. வேலைக்காரர் யார்? ஒரு ஓனருக்கு கீழே வேலை செய்கிறவங்க வேலைக்காரர்கள். வேலைக்காரர்களை நம்ம நிறைய வகையாக நம்ம சொல்லலாம். பணிவிடைக்காரர்கள், ஹெல்பர்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய விதமாக நம்ம சொல்லலாம் வேலைக்காரர்களை. அதுதான் யார் தேவசித்தப்படி செய்யணும்னு சொன்னதுக்கும் வேலைக்காரர்கள். இப்போ நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். அப்போ நான் ஒரு வேலைக்காரர், நான் ஒரு வேலைக்காரி, நான் ஒரு பணிவிடை செய்கிறவள். நான் யாருக்கு பணிவிடை செய்கிறேன்? தேவனுக்கு நான் பணிவிடை செய்கிறேன். அப்போ நான் ஒரு வேலைக்காரி. இந்த வசனம் அதை தான் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள் அந்த தலைப்பிலே நான் கொடுத்திருக்கிறேன். வேலைக்காரர் தேவனுடைய சித்தத்தை செய்யணும். தேவ சித்தம் அப்படின்னா என்ன? தேவ சித்தம் என்ன? தேவ சித்தம் அப்படின்னா, நம்ம உலகத்தில் மனுஷங்க, இந்த உலகம் மாய்மால உலகம். மாய்மால உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாய்மால உலகத்தில் எது சரி எது தவறு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே நம்மளுக்கு அந்த உலகத்தில் உள்ளதை பார்க்கும் பொழுது அது எல்லாமே சரியான விதமாக தோன்றும். ஆனால் அது இல்லை, அது மாய்மாலம். ஆண்டவருடைய சித்தம் என்னதுன்னா, நம்மளுடைய சித்தம் நமக்கு பிடித்தது, நமக்கு இஷ்டமானது அதை நம்ம செய்யும்போது அது தேவ சித்தம் கிடையாது. நாம் தேவனுடைய சித்தத்தை நமக்கு பிடித்ததை செய்யாமல் ஆண்டவருக்கு இப்படி செய்யணும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், அதுதான் தேவனுடைய சித்தம். நம்மளுடைய விருப்பத்தை செய்யாமல் ஆண்டவருடைய காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அது தேவ சித்தம். அப்போ தேவ சித்தம்னா என்ன? ஆண்டவருடைய காரியத்தை அவர் சொல்லுகிறத. இப்போ எஜமான், ஒரு ஓனர் கீழே நம்ம வேலை செய்கிறோம்னா அந்த ஓனர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம செய்ய முடியும். வேறு காரியங்களை நம்ம செய்ய முடியாது. அதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்தின்படி செய்கிறது. ஏன் நான் தேவ சித்தத்தை செய்யணும்? ஏன் நான் தேவ சித்தத்தை செய்யணும்? இங்கே வசனம் 6ஆம் வசனத்தில், எபேசியர் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் போட்டிருக்கு. இந்த உலகத்தில் நம்ம மனுஷன் நம்ம பிரியப்படுறோம். நம்ம உலகத்தை பிரியப்பட்டோம்னா அந்த உலக பிரியத்திற்காக நம்ம அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதை தான் நம்ம பார்வைக்கு நம்ம ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நம்ம தேவ சித்தம் ஏன் செய்யணும்னா, உலகத்தை சார்ந்து அவங்கள நம்ம பிரியப்படுத்துறதுக்கு, தேவனை பிரியப்படுத்துறதுக்காக தான் நம்ம செய்யணும். இப்போ நம்ம ஒருத்தர் கீழே செய்யும் பொழுது நம்ம ஓனருக்கு அவருடைய காரியத்தை செய்யும்போது நம்ம அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுறோம். அப்போ நம்மளுக்கு நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம பணி செய்ய முடியும். அப்படி நம்ம அவங்க சொல்கிறத நம்ம கேட்கல அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல தேவையில்லை. அங்கே நம்ம வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அதை விட்டு நம்ம வெளியே தான் கடந்து செய்யணும். அப்போ ஒருத்தர் கீழே நம்ம இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும். அதனால தான் நம்ம தேவ சித்தத்தை நம்ம செய்யணும். எப்படி நம்ம தேவ சித்தத்தை செய்யணும்? வசனம்
எபேசியர் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. இது ஊழியக்காரர். நான் ஒரு தேவனுடைய மனுஷி. நான் ஒரு தேவனுடைய மனுஷி. நான் தேவனுடைய அவருக்கு நான் ஒரு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறது போல, ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறது போல இந்த உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் எப்படி இருக்கணுமா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. இங்கே என்ன போட்டிருக்குது? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் போட்டிருக்கு. 3 காரியங்கள். அதில் என்ன போட்டிருக்கு? கடைசியில் கீழ்ப்படிந்து. நம்மளுக்கு கீழ்ப்படிதல் அது வேணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் போட்டிருக்கு? கீழ்ப்படியணும். ஒரு கீழ்ப்படிதலில் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு. நமக்கு கீழ்ப்படுகிறதுனால நம்மளுக்கு நிறைய ரிவார்ட் தான் கிடைக்குமே தவிர நம்மளுக்கு எது நம்மளை கஷ்டப்படுத்துறது கிடையாது. நம்மளுக்கு இந்த வேலையில் ஆண்டவர் ரிவார்ட் தான் கொடுப்பார் கீழ்ப்படியும் பொழுது. அப்படி நம்ம கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவோம். அதுதான் ஆண்டவருடைய. இப்போ என்னுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர். நான் கீழ்ப்படியணும். இப்போ நான் ஒரு இடத்துல நான் ஜாயின் பண்ண போகிறேன். அந்த இடத்துல எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த காரியத்தை நான் செய்யணும். அது என்னது? கீழ்ப்படிதல். அதை நான் எப்படி செய்யணும்? நடுக்கத்தோடும் பயத்தோடும் கபடற்ற மனதோடும் நம்ம அதில் கீழ்ப்படிந்து அதை முழுமையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை நம்ம செய்யணும். அப்படி நம்ம செய்யலைன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம பொருத்தம் கிடையாது. நம்ம அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடணும். இப்போ நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன்னா கர்த்தருக்கு நான் கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கீழ்ப்படிந்து அதை நான் செய்யணும். நான் ஒரு பணியிடத்தில் இருக்கேன்னா அவருக்கு நான் கீழ்ப்படிந்து நான் கர்த்தருடைய காரியத்தை நான் செய்யணும். இப்போ நம்ம பார்த்த இது என்னது? முதலாவது, தேவ சித்தத்தை செய்கிறவன் யாரு? நான் வேலைக்காரி, ஒரு வேலைக்காரி. கர்த்தருக்கு நான் வேலைக்காரி. இப்போ நான் ஒரு இடத்துல நான் ஜாயின் பண்ணுறேன்னா அவங்களுக்கு நான் வேலைக்காரி. அவங்க சொல்லுபடி நான் கேட்கணும். அவங்க சித்தத்தை நான் செய்யணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செய்யணும். செய்யும் பொழுது எனக்கு சரியான கூலி கிடைக்கும், எனக்கு சரியான இது கிடைக்கும். நான் ஏன் செய்யணும்னா, இந்த மாயமான உலகத்தில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யும் பொழுது நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. செஞ்சால் நம்ம அதிலிருந்து நம்ம வெளியே போக வேண்டியிருக்கும். அப்போது என்ன செய்யணும்னா அவங்களுக்கு கீழ்ப்படியணும். நம்ம கீழ்ப்படிந்து அந்த பணியை நாம் நிறைவேற்றணும். அதுதான் ஆண்டவர் நம்மளிடத்துல விரும்புகிறார். நம் ஒரு வேலைக்காரர் எப்படி இருக்கணும்னா அதே போல் நம்ம கீழ்ப்படிந்து அந்த இடத்துல நாம் இருக்கணும். நம்ம மனப்பூர்வமாய் அந்த காரியத்தை நாம் செய்யணும். வேலை பார்க்குற இடங்களிலே ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.